Hi, I am Barvin Taj. இன்னைக்கு சைக்காலஜி ஃபேக்ட்ல ஸ்லீப் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்லீப் வந்து ஒரு ஹியூமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பாடி அண்ட் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஸ்லீப் தான். ஒரு மனுஷன் ரொம்ப கவலையில் இருக்கான், அது கவலைக்கான தற்காலிக தீர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் தான். ஓகே, ஸ்லீப் வந்து ஒரு சரியாக அமையலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதே மாதிரி ஸ்லீப்லிங்கில் என்னென்ன அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்நார்மாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சோம்னியாங்கிறது ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர். இந்த ஸ்லீப்பிங் டிசார்டர் வரக்கூடிய பர்சன்ஸ் என்ன ஆகுதுன்னா தூக்கமே வராது. நைட் படுத்தா என்ன செய்யுதுன்னா தூக்கமே இருக்காது. 2 o'clock 3 o'clock 4 o'clock இவ்வளோ டைம் ஆகுது தூங்குறதுக்கு. அதே மாதிரி வந்து தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சோம்னியா தான். அடுத்தது செகண்ட் டிசார்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அப்னியாங்கிறது இதுவும் ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர். இந்த டிசார்டர் வந்து ஒரு ப்ரீத்திங் டிசார்டர்னு சொல்லலாம். அதாவது ஸ்லீப் கூட ஒரு ப்ரீத்திங் டிசார்டர். என்ன ப்ரீத்திங் டிசார்டர்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம நல்ல டீப் ஸ்லீப்பில் இருப்போம். டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு மூச்சு வந்து தடப்பட்டை போல் இருக்கும். தடப்பட்டை போல் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், பதறி முழிப்போம். அல்லது அடிக்கடி இந்த இன்ட்ரப்ஷன் தூக்கத்தில் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும், தூக்கத்தில் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லீப் அப்னியா. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் வந்து கொரட்டை விடுறாங்க பார்த்தீங்களா, இந்த கொரட்டை விடுறதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லீப் அப்னியா தான். அதை வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதனால என்ன ஆகுதுன்னா தூக்கம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு தூக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லீப் அப்னியா. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர். இந்த டிசார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நல்ல டீப் ஸ்லீப்பாக இருக்கும். ஆனால் டீப் ஸ்லீப்பாக இருந்தாலுமே அந்த கால் வந்து எப்போவுமே ஒரு ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த கால் வந்து எப்போவுமே ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் ஆடிக்கிட்டே இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலில் வந்து ஒரு டிங்லிங் எஃபெக்ட், ஏதாவது ஒரு குத்துறது போல் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கனால என்ன ஆகும்னா கால் வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம். இது ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோம்னியா. நம்ம வந்து இன்சோம்னியா பார்த்தோம். இன்சோம்னியாவில் எவ்வளோ நேரம் படுத்தாலும் தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே. இந்த ஹைப்பர்சோம்னியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக தூங்குவாங்க. தென் வந்து டே ஆனாலும் தெரியாது, டே ஃபுல்லாகவும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. எனி டைம் என்ன செய்வாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பேராசோம்னியா ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர் தான். ஆனால் இந்த டிசார்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரீம்ஸ் வரும். நம்ம தூங்கும்போது ஆல்ரெடி ட்ரீம்ஸ் வரும் தானே. இந்த ட்ரீம்ஸ் வரும்போது அந்த ட்ரீம்ஸில் நடக்குது இவங்க என்ன செய்வாங்க, தூக்கத்தில் வெளிக்காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தூக்கத்தில் என்ன செய்வாங்க, தூக்கத்தில் சிரிக்கிறது, தூக்கத்தில் வந்து பேசுறது. அதே மாதிரி சிலவங்க என்ன செய்வாங்கன்னா தூக்கத்தில் நடப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர். அப்போது இப்படி ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் வந்து பர்சன் என்ன செய்யுது, வேரி ஆகிட்டே இருக்குது. அதில் மெயினாக நம்ம பார்த்தது என்னென்னா அந்த ஸ்லீப் அப்னியா இப்போ மெஜாரிட்டி எல்லாட்டையுமே இருக்குது, கொரட்டை விடுறது. இப்படி ஸ்லீப்பிங் டிசார்டர் இப்படி போய்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த ஸ்லீப்பிங் டிசார்டர் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி முதல்ல சொன்னதே போல தான். ஒரு மனுஷனுக்கு கவலை இருந்தாலும் என்ன செய்யாது, தூக்கம் வர்றது. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா மைண்டை விட்டு என்ன செய்யணும், தள்ளிடணும். ஃப்ரீ ஆஃப் மைண்டை முதல்ல நல்லா ஃப்ரீ பண்ணிக்கிட்டு தூங்க ட்ரை பண்ண. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா தூங்கத்துக்கு முன்னாடி தியானம், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறேன்னா நானும் யோகா மெடிடேஷன் பண்ணதுனால என்ன செய்யாது, இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்ன செய்யலாம், ரிலீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கத்துக்கு முன்னாடி இப்படி ப்ரே பண்ணிவிட்டு இது யோகா அப்படி பண்ணிக்கிட்டு என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. ஸோ நல்ல ஸ்லீப் ஹேபிட் வேணும்னா என்ன செய்யணும், தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா கவலைகளும் என்ன செய்யணும்னா தூக்கி போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், தூங்கணும். ஓகே, இனி அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு டிசார்டரோடு மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.